மீனராசிக்காரங்களா 2026 அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயத்துல நம்ம முதல்ல பார்த்தோம்னா, புதுசா ஒரு நபர் வந்தா நம்பாதீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளவனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கட்டும், பட் உங்க லைஃப்ல ஒரு வராருன்னும் போது கொஞ்சம் யோசி, இவர் எதுக்கு இந்த நேரத்துல வராரு, இதனால இவருக்கு என்ன இருக்கு, அப்படிப்பட்ட நல்லவரா இவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க யோசிக்கணும். சும்மா பார்த்தா முதல்ல எல்லாரையும் அப்படி நம்பிடக்கூடாது. காதல் தோல்வி அடைந்த மீனராசியில பிறந்த இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, உங்களை விட்டு அவங்க போயிட்டாங்க, அந்த நபர் திரும்ப வந்தாங்கன்னா அவங்களை அவாய்ட் பண்ணுங்க. அந்த நபர் உங்க லைஃபுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க உங்களுக்கானவங்க, உங்களுடைய காதல் உங்களுக்கானதுன்னா அது எப்போ சக்சஸ் ஆயிருக்கும் இல்லையா? அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி எதுக்கு மறுபடியும் சேரணும்? காதல் பிரிஞ்சாதான் ஃபெயிலியர் ஆனாதான் அன்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு தான் வசனம் கரெக்டா இருக்குமே தவிர ரியாலிட்டியில அப்படி கிடையாது. உங்க வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதோட அந்த பீப்புள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க லைஃப்ல திரும்ப வரவே கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த மாதிரியான பீப்புள் உங்களை வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு அப்புறம் மனசு மாறிட்டு திரும்ப உங்ககிட்ட வராங்கன்னா, ஃபியூச்சர்ல இது எப்போ நடக்கலாம். எந்த சுச்சுவேஷனால உங்களை விட்டுட்டு அவங்க போயிடலாம். எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான், நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய பர்சனை மட்டுமே என்னைக்குமே இருக்க பிடிச்சுவாங்க.